டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியிலேருந்து என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நோட் மேக்கிங் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் வர்ற கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோட் மேக் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின் 1.5 பக்கம் 2.5 பக்கம் இருக்குது. ஸோ நம்ம நோட் மேக்கிங் கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல 10 மார்க்னால் நம்ம 1.5 பக்கம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். 15 மார்க்னால் 2.5 பக்கம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். எக்ஸாமில் நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோமோ அதே மாதிரியே நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம நோட்ஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுக்கிறத விட அப்படியே எக்ஸாமில் ஆன்சர் எழுதுகிற மாதிரி நம்ம நோட்ஸ் மேக் பண்ணோம் இன்னும் நமக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர். ஸோ 1 அல்லது 2 பேர் மேக்ஸிமம். ஸோ ஒரு 2 பேர் கொண்ட குழு அல்லது 3 பேர் கொண்ட குழு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டைமில் இப்போ நம்ம நல்லா படிச்சுட்ருப்போம். ஒரு சில டைம் நமக்கு படிக்கிற அந்த மூட் கொஞ்சம் டவுன் ஆகும். நம்மளோட பார்ட்னர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில நேரம் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில நேரம் மூட் டவுன் ஆகும். ஸோ நமக்கு இந்த மாதிரி மூட் டவுன் ஆகிற டைமில் நம்மளோட பார்ட்னர் நமக்கு படிக்கணுன்ற அந்த தூண்டுதலை கொடுக்கும்போது நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு கௌதம், நாங்கள் 2 பேரும் தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் படித்தோம். ஸோ அவன் இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குன்னா, ஒரு டெஸ்ட் இருக்குன்னா 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுப்பேன், அவன் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுப்பான். ஸோ நாங்கள் 2 பேரும் நாங்கள் எடுத்த நோட்ஸை ஷேர் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இப்படி தான் நான் கொஞ்ச நேரம் படித்து அவனுக்கு சொல்கிறதெல்லாம் அது மாதிரி அவனும் படித்து நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா நம்ம 20 கொஸ்டின்ஸை எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் படிக்கலாம், படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ப்ளஸ் நாங்கள் டெஸ்ட்டு டி நகரில் போய் எழுதுவோம். அண்ணா நகரில் ஸ்டடி ஹால் இருக்குது. ஸோ ஸ்டடி ஹாலில் இருந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு டி நகருக்கு போகும்போது பைக்கில் போகும்போது கூட நாங்கள் படித்ததை சொல்லி பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். டெஸ்ட் பேட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்து டெஸ்ட் பேட்ச் நம்ம போட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சே நம்மளே நம்மளோட டெஸ்ட் பேட்சை உருவாக்கணும். ஸோ ஆக மொத்தம் அட் த எண்ட் கண்டிப்பாக நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் நான் அப்போலோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தேன். வாரத்தில் 3 டெஸ்ட் வச்சாங்க. சண்டே ஒரு டெஸ்ட்டு, வெனஸ்டே ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் பார்த்தோன்னா 250 மார்க்ஸ் டெஸ்ட்டு. ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க 75 மார்க்ஸ் அல்லது 100 மார்க்ஸு. ஸோ இது சம் ஏரியாஸ் கவர் பண்ணாமல் ஒரு டெஸ்ட்லேயும் சம் ஏரியாஸ் கவர் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை எஃபெக்டிவாக கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரைடே டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டெஸ்ட் ஸ்பாட் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிலபஸ் கொடுத்து கொஸ்டின் நம்ம அங்கே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம எஃபெக்டிவாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்பாட் டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கொஸ்டின் கொடுத்து எழுதுகிற கொஸ்டினில் கண்டென்ட் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக டெஸ்ட் பேட்சை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்சோட சேர்ந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் எழுதி முடிக்கிறோன்னா அதுக்கு ஃபீட்பேக்கு எனக்கு அப்போலோவில் சாம் சார் எனக்கு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ எந்தெந்த இடங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்தெந்த இடங்களில் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத அவர் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இந்தந்த இடங்கள்லாம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதோடு நிற்காமல்
நம்ம எழுதுகிற ஆன்சரை வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் கால் ஆக்சஸ் இருக்கும் அங்கே அப்பல்லோவில். ஸோ ரெஃபரன்ஸ் காலை பொறுத்த வரைக்கும் அங்கே மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு அவைலபிள் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டோட டாப்பர் ஆன்சர் சீட் வந்து அங்கே இருக்கும், டாப்பர் ஆன்சர் பேப்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம எந்த இடங்களில் எந்தெந்த ஏரியாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து ஆன்சர் கீ. ஸோ நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர் கீயும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணுறதுல இந்த ஆன்சர் கீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து டெஸ்ட் பேட்சை இந்த மாதிரி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் போடாதவங்க அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அவங்களே வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி ஸோ 250 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். 10 மார்க்ஸு 15 மார்க்ஸு மொத்தம் வீக்லி ஒரு 2 டெஸ்ட்டு எழுதி பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10 வீக்ஸ் 12 வீக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறோம், 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம், நம்மளோட ஓன் பிளானும் முக்கியம். பிளான் நம்ம டெஸ்ட் பேட்சோட பிளானோட சேர்த்து வச்சு இந்த நம்மளோட ஓன் பிளானை டெஸ்ட் பேட்ச் பிளானோட சேர்த்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட பிளானுன்றதும் முக்கியம்தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எந்த இடங்களில் வீக்காக இருக்கோம், எந்த இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட பிளானை வந்து கரெக்டாக டெஸ்ட் பேட்சோட மெர்ஜ் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வகையில் நம்மளோட பிளானிங்கு, டெஸ்ட் பேட்ச்சு, ரைட்டிங் ப்ராக்டிஸு இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.